அன்பார்ந்த ஆனந்த வாழ்வு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். எனது பெயர் மதனமோகன். எனது சொந்த ஊர் சிவகாசி. எனது ஃபோன் நம்பர் 9994577500. ஜோதிடம், மருத்துவம் எனது தொழில். ஜோதிட ரீதியாக அனைத்து விவரங்களும் பார்க்கப்படுகிறது. அஸ்ட்ராலஜி, நேமாலஜி, பொர்னாலஜி, நியூமரலாஜி எல்லாமே பார்க்கப்படும். பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதல், ஜாதக பலன் பார்த்தல், திருமண பொருத்தம் பார்த்தல், மறுமணம் செய்தல், உயில் எழுதுதல், வேலைவாய்ப்பு, ப்ரொமோஷன், அரசாங்க உத்தியோகம், டிரான்ஸ்ஃபர், பிஸ்னஸ் என்றால் எப்படி செய்வது, எந்த பொருளை தயாரிப்பது, எந்த பொருளை விற்பது, எத்தனை கிளைகள் தொடங்கலாம், எத்தனை ஊர்களில் பிஸ்னஸ் நடத்தலாம் போன்ற ப்ரொமோஷன் எல்லா விவரங்களும், கம்பெனிக்கு பேர் வைத்து கொடுத்தல், கம்பெனிக்கு ட்ரேட்மார்க் போட்டு கொடுத்தல், எல்லா விஷயங்களும் ஜாதக ரீதியாக அனைத்தும் செய்து தரப்படும். மருத்துவம் எனது தொழில். மருந்து, மாத்திரை, சூரணம், லேகியம், பவுடர் எதுவும் கிடையாது. நான் கொடுப்பதும் இல்லை. உண்ணும் உணவு மட்டுமே மருந்து. ஏனென்றால் உணவு தான் நோய் கொடுக்கிறது. எனவே இது உணவு வைத்தியம். ஆன்லைனில் உண்டு, நேரடியும் உண்டு. தொழில் ரீதியாக இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நம் ஜாதகத்தில் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு வாரம் ஜோதிட ரகசியங்கள் என்ற பெயரில் லக்னாதிபதி எப்படி இருப்பாருன்னு பார்க்குறோம். அதில் மேச லக்னம் ஒன்றை மட்டும் எடுத்து அதனுடைய லக்னாதிபதி செவ்வாய் தனித்திருந்தால், மற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ பார்க்குறது லக்னாதிபதி செவ்வாய் புதனுடன் சேர்ந்திருந்தால், ஒவ்வொரு ராசியிலும் இருந்தால் என்ன பலாபலன் பார்க்குறோம். இப்போ செவ்வாய் எடுத்துக்கொண்டாமானால், செவ்வாய் மேச லக்கணம் 1-8 குடையவர். இவருடன் புதன் சேர்கிறார். புதன் செவ்வாய் லக்கணத்துக்கு 3-6 குடையவர். 3 என்பது புது முயற்சி, இளைய ரத்தம், காற்று ராசி, தகவல் தொடர்பு. 6ஆம் இடம் என்பது ரண ரிண சத்துரு, நோய் நொடி, கடன்கள், எதிரிகள், வம்பு வழக்குகள், போட்டிகள், பொறாமைகள், கை நீட்டி சம்பளம் வாங்குதல், வெற்றி ஸ்தானம், த பிளேஸ் ஆஃப் சக்சஸ். அப்போ 3-6 கூடிய புதன் செவ்வாயுடன் சேர்ந்து மேசத்தில் இருந்தார். இந்த சேர்க்கை இருப்பது நல்லது அல்ல. ஏனென்றால் செவ்வாய்க்கு புதனும் சனியும் ஆகாது, அவர்களுடைய நட்சத்திரமும் ஆகாது. எனவே இந்த சேர்க்கை நற்பலனை தராது. அல்லது இப்படி சேராமல் சோதனை ரீதியில் அமைந்திருந்தால் மிகவும் நன்று. இந்த அமைப்பு வேண்டாம் என்று கூறப்படுகிறது. இருந்தால் என்ன செய்வது, அது பரிகாரத்தில் பார்க்கலாம். புதன் கிரகம் நட்பு கிரகம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு வைத்திருப்பது புதன் தான். இந்த புதனும் செவ்வாயும் சேர்கின்ற பொழுது நண்பர்களே எதிரிகள் ஆவார்கள். ஏன்னா இவர் 6 குடையவர் வேறு. ஸோ நண்பர்களே எதிரிகள் ஆவார்கள். முக்கியமான முடிவுகளை சாதகரே எடுக்க வேண்டும். மற்றவர்களுடன் கூட்டி சேர்ந்து எடுக்காமல் இருப்பது நன்று. இவர்கள் பாதுகாப்பு கவசம், ஹெல்மெட் போட்டுக்கொண்டே வண்டி ஓட்ட வேண்டும். மிகவும் எச்சரிக்கையான ஒன்று. அணு மின் நிலையத்தில் இவர்கள் வேலை செய்யலாம். கூடல்னா கூடங்குளம் அணு மின் நிலையம், இந்த மாதிரி அணு மின் நிலையத்தில் வேலைக்கு சேர்க்கலாம். இவர்கள் படிப்பு ஃபிசிக்ஸ் ரொம்ப அருமையாக வரும். படிப்பில் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். மார்கன், திக்குவாய் இவர்களுக்கு வரும். முரண்பாடாகவே இவர்கள் பேச்சுக்கள் எதிரொலிக்கும். மிதுனத்தில் சொந்த வீடு புதனுக்கு. இங்கு செவ்வாயை விட புதனின் கை ஓங்கி இருக்கும். சோம்பரித்தனமும் தாமதமாக செய்தலும் தப்பாக செய்தலுமாக இருக்கும். இளைய சகோதரருக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இருக்கலாம். இயற்கைக்கு புறம்பான தாம்பத்திய உறவு அமைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இவர்
இவர்கள் அதை செய்யாமல் இருப்பது நன்று. எச்சரிக்கை. இராணுவம், போலீஸு, மிலிட்ரி இவர்கள் செய்யும் குறைகளை இவர் சுட்டிக்காட்டி பொது நலம் மனு போட்டு பப்ளிக்கு விளக்கம்னு வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள். கடகராசியில் செவ்வாய். கடகராசியில் செவ்வாய் நீசமாகிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாகிறார். 6 புதன் போய் சுகஸ்தானமான கடகத்தில் சேர்ந்திருக்கிறார். ஆயுள் குறைவு, ஆரோக்கியம் குறைவு, உடம்பில் வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம் வரும். ஏன் என்று சொன்னால் இவைகள் நோய்களை தீர்ப்பது என்பது கடினம். சில நோய்கள் இருக்கு, இப்போ உடம்பெல்லாம் வெளியேறுன்னு வெள்ளைத்தோலாக மாறும், பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு மருந்தே கிடையாதுங்க. அவர்கள் அதை விட்டு வெளியேறுவது என்பது மிகப்பெரிய கடினம். அதனால தான் நிறைய பேர் உடம்பெல்லாம் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு நாள்பட்டு உடம்பு பூரா வந்துடும். அவர்கள் அப்படியே அலைவார்கள். ஏன்னால் மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட நோய் அது. இவர்கள் கார்ப்பரேட்டரி மற்றும் அமிலம் சார்ந்த கெமிக்கல் துறையில் வேலை பார்ப்பது நன்று. சிம்மராசி 5ஆம் வீடு, லக்னாதிபதி சூரியன், அந்த வீட்டில் செவ்வாய், 6 புதன் அங்கு இருக்கார். இந்த சேர்க்கை கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை பிள்ளைகள் நாசமாக்கும். கஷ்டப்பட்டு சேர்த்து கொடுத்த சொத்தை பிள்ளைகள் நாசப்படுத்தும். இல்லையெனில் விட்டு வெளியூருக்கு சென்று விடுவார்கள். ஆன்மீகத்தில் ஞானம் உண்டு. ஸ்கேன் சென்டர், இதய சம்பந்தமான துறைகளை தேர்ந்து படித்தால் நல்ல வேலையில் அமர்வார்கள். கன்னிராசி லக்னத்துக்கு 6ஆம் வீடு, புதனுக்கு உச்ச வீடு, மூல திரியோண வீடு, செவ்வாயும் சேர்ந்து அங்கு உட்கார்ந்தால் எதிர்மறையான பலனையே தரும். முன்கோபம், விதண்டாவாதம் இருக்கும். சகோதரர்களுக்காக விட்டு கொடுத்து போனால் மட்டுமே நன்று. கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடாது. சமரசமாக சகோதரருடன் உடக்கில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கிரிமின வழக்கராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் வர வாய்ப்புண்டு. துலாம் ராசி லக்கணத்துக்கு 7ஆம் வீடு. இங்கே இருக்கும் கிரகம் லக்கணத்தையும் பார்க்கும். செவ்வாய் விட புதனுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு இருக்கும். மேலும் திருமணத்தை நிச்சயிக்கும் கலசர ஸ்தானத்துக்குரியவர். நெருக்கடியாக நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. கூட்டு தொழில் தவிர்க்க வேண்டும். பார்ட்னர்ஷிப் ஆகாது. லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் ஆகும். இது பிரச்சனைக்குரியாகும்போது பிஸ்னஸ் பார்ட்னர் ஏமாத்துறோம். அதனால் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகாது. செவ்வாய் விசாகத்திலும் புதன் சுவாதியிலும். ஏன்னா அங்கே சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரம் இருக்குது துலாமில். செவ்வாய் விசாகத்திலும் புதன் சுவாதியிலும் இருந்தால் புல்லாங்குழல் ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. சில பேர் மியூசிக்கில் பாருங்கள், புல்லாங்குழல் பிச்சு உதருவாங்க. இந்த இளையராஜா டீம் அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி ட்ரம்ஸு இதிலெல்லாம் இவர்கள் விற்பனர் ஆவார்கள். 8ஆம் வீடு 6 புதன் 8 செவ்வாய் சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருப்பது விபரீத ராஜயோகம். அப்படின்னா என்னென்னா, நிலம் திடீர்னு சும்மா கிடந்த நிலம் திடீர்னு கொட்டும். உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நான் பேங்க்கில் மேனேஜராக இருந்திருக்கேன். அந்த காலத்தில் வள்ளியூர், ராதாபுரம் அந்த பகுதியில் காற்றாலை போட வராங்க. அப்போ தான் காற்றாலை போட்டு காற்று மின்சாரம் எடுக்கிறதுக்கு வராங்க. அதற்கு நிலம் தேவைப்படுது. அப்போ காற்றாலைக்காக நிலம் தேடுகின்ற பொழுது டோரை தட்டுவாங்க. உங்களுக்கு அந்த ஏரியாவில் நிலம் இருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது. பல காலமாகி அது போட்டுன்னு விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலமெல்லாம் சர்வே நம்பர் பார்த்து தேடி அந்த ஆலை ஓனர்கள் தட்டி பணத்தை கொடுத்து காற்றாலைக்கு எழுதி வாங்குவார்கள். இதுதான் விபரீத ராஜயோகம். சும்மா கிடந்த நிலம் கொட்டுன்னு தேடி கொட்டும்.
தனுசு ராசி இது 9ஆம் வீடு. தனுசு ராசி 9ஆம் வீடு. வில் அந்த இடத்தின் ஆயுதம். இந்த வீட்டில் புதன் இருந்து கொண்டு தன் வீடான மிதுனத்தை 7ஆம் பார்வையாக சப்த பார்வையாக 180 டிகிரியாக பார்க்குறார். இது வளமானது. சகோதரர்களை வாழ வைப்பார். சகோதரரால் கடைசி வரைக்கும் நன்மை உண்டு. இது சகோதரர்களுக்கு நன்மை செய்யும் சேர்க்கை. ஆனாலும் துரியோதனின் கையில் சிக்கிய கர்ணன் போலே வாழ்க்கை இருக்கும். மகரம் 10ஆம் வீடு, சனியோட வீடு. செவ்வாய் அங்கே உச்சம் பெறுவார். புதனுக்கு அது சுபக்கிரகமான சனியோட சேர்க்கை நன்றாக இருக்கும். இவர்கள் மருத்துவ உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். ஜீவகாருண்யம் மிகவும் கூடி ஜீவகாருண்யத்தில் அதிகம் ஈடுபடுவார்கள். அடுத்ததாக கும்பத்தில் செவ்வாயும் புதனும் சேர்க்கை அவ்வளவு விசேஷம் அல்ல. குறுக்கு வழியில் பணம் தேடும் முயற்சிகள் நடைபெறும். குறுக்கு வழி உதவாது. இல்லீகளில் நடந்தால் அந்த வருமானம் தொலைவதோடு அல்லாமல் சிறைவாசமும் கிடைக்கலாம். குறுக்கு வழி வருமானம் தேவையில்லை. அந்த ஈடுபாடு செயல்களில் ஈடுபடக்கூடாது. மீனராசியில் இந்த சேர்க்கை பரதேசி யோகத்தை கொடுக்கும். பரதேசி யோகம்னா அதாவது உற்றார் உறவினர்கள் கட்டிய மனைவி அல்லது கணவனை விட்டு குழந்தைகளை விட்டு பிரிந்து எங்கோ சென்று ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பது அது பரதேசி யோகம். ஆனால் இப்பொழுது இக்காலத்தில் அது வெளிநாட்டு வேலை என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு வேலை செய்வதும் பரதேசி யோகமும் ஒன்று. பிள்ளைகளை குடும்பங்களை விட்டு அங்கு கொண்டு வேலை பார்ப்பார்கள். அவர்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறார்களா, கக்கூசில் இருக்கிறார்களா, வேலை பார்க்கிறார்களா தெரியாது. ஸோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. ஆனால் பரதேசி யோகம் போன்ற உறவினர்களை பிரிந்து வாழும் கஷ்டமும் இருக்கும். மொத்தத்தில் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கைக்கு பரிகார ஸ்தலம் கள்ளழகர். ஆற்றுல கள்ளழகர் இறங்குவார். பழமுதிர் சோலை அதற்கு மேலே இருக்குது. அழகர் கோயில் சுந்தராச பெருமாள் அழகாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த அழகர் மலை கோயில். அதில் தான் ஆற்றுல அழகர் இறங்க வருவார். அந்த கோயிலும் அங்கு இருக்கும் 18ஆம் படி கருப்பசாமியும் மிகப்பெரிய பரிகாரமாக மாறும். எனது நம்பர் 9994577500. தொழில் ரீதியாக மருத்துவ தொழில்துக்கும் என்னை அணுகலாம். வாழ்க வளமுடன்.